வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம் 4ஆம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். அதில் சங்கர விஜயங்களும் ஆச்சாரியால் குறித்த மற்ற நூல்களும். அதில் மாதவீய சங்கர விஜயம். மாதவீய சங்கர விஜயம் என்பது நிறைய பிரச்சாரமாகி இருப்பதாக சொன்னேன். காவிய ரசங்கள் நிரம்பியதாக அது இருப்பது ஒரு காரணம். அதே சமயத்தில் தத்துவங்கள், சித்தாந்தங்கள் முதலியவற்றையும் ஆச்சாரியாலும் மாற்று சித்தாந்திகளும் நடந்த வாதங்கள் முதலியவற்றில் டீப்பாக அலசி அதில் சொல்லியிருக்கிறது. சங்கர விஜய புஸ்தகங்களில் முதலில் அச்சு போட்டு தேசம் முழுவதிலும் விநியோகமான புஸ்தகம் அதுதான் என்பதாலும் பிரபலமாயிற்று. அதை நன்றாக பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று ஈடுபாடு கொண்ட அபிமானிகள் இருந்தார்கள். 100 வருஷம் முந்தியே 30 வருஷ இடைவெளிக்குள் பம்பாயிலிருந்து முதல் எடிஷனும் புனாவிலிருந்து 2வது எடிஷனும் போட்டு விநியோகமான புஸ்தகம் அது. 2 வியாக்கியானங்களோடு சேர்த்து பெரிசாக அச்சு போட்ட புஸ்தகம். அச்சுதராய மோடக் என்பவர் எழுதிய அத்வைத ராஜ்யலக்ஷ்மி என்பது ஒரு வியாக்கியானம். இன்னொன்று டிண்டம வியாக்கியானம். தனபதி சூரி என்பவர் எழுதியது. மாதவீய சங்கர விஜயம் எழுதியவர் அதற்கு சம்க்ஷேப சுருக்கமான சங்கர விஜயம் என்று பெயர் கொடுத்திருக்கிறார். புஸ்தக ஆரம்பத்தில் ஏற்கனவே ஆச்சாரியாலை பற்றி இருப்பதான சரித்திரங்களிலிருந்து திரட்டி சுருக்கி தாம் எழுதுவதாக தெரிவித்திருக்கிறார். வியாசாச்சலரை பெயர் குறிப்பிட்டு சொல்லி அவருடைய சங்கர விஜயத்திலிருந்தும் இன்னும் மற்ற புஸ்தகங்களிலிருந்தும் சேகரித்து எழுதுகிறேன் என்று சொல்கிறார். அந்த பூர்வ கவிகளுடைய ஸ்லோகங்கள் ரொம்பவும் மதுரமானவை. ரொம்பவும் தித்திப்பாக சாப்பிட்டால் திகட்டி போகுமல்லவா? அப்படி ஆகாமல் இருப்பதற்கே உப்பு, உரைப்பு, புளிப்பு மாதிரி மாற்று ருஷியாக என் சொந்த ஸ்லோகங்களையும் அவர்களுடைய ஸ்லோகங்களோடு கலந்து ஒரு வினோத ஸ்டைலில் எழுதியிருக்கிறேன் என்று வினயமாக சொல்கிறார். வினயத்தில் வாஸ்தவமும் கலந்திருக்கிறது. வாஸ்தவம் என்பது பூர்வ கவிகள் மதுரமாக பாடியிருப்பதாகவும் இவர் அதற்கு மாறாக பாடியிருப்பதாகவும் சொல்வதையல்ல. இவருடைய சொந்த கவனமும் அவர்களுடையதைப் போலவே அதைவிடவும் கூட மதுரமாக இருப்பவைதாம். பின்னே என்ன வாஸ்தவம் என்றால் மற்ற புஸ்தகங்களிலிருந்து இவர் நிறைய எடுத்து தம் புஸ்தகத்தில் கொடுத்திருக்கிறார் என்பது தான். வியாசா சலீயத்திலிருந்து பெரிய பெரிய பகுதிகளாகவே எடுத்து தம் புஸ்தகத்தில் அங்கெங்கே சேர்த்திருக்கிறார். ராஜ சூடாமணி தீக்ஷதரின் சங்கராபியுதம், ராமபத்ர தீக்ஷிதரின் பதஞ்சலி விஜயம், ஜெகநாத கவியின் பகவத் பாத சப்ததி ஆகியவற்றிலிருந்தும் அநேக ஸ்லோகங்களை எடுத்து இந்த புஸ்தகத்தில் கொடுத்திருக்கிறார். ஆனந்த கிரியமும் அவர் முக்கிய சோர்ஸாக எடுத்துக்கொண்டுள்ள இன்னொரு புஸ்தகம். ஆனால் அது ஸ்லோகம் கொஞ்சமாகவும் கத்தியம் உரைநடை அதிகமாகவும் கலந்து எழுதப்பட்ட புஸ்தகமாகியால் முழுக்க ஸ்லோக ரூபமாகவே அமைந்த இந்த புஸ்தகத்தில் அதிலிருந்து அதிகம் சேர்க்க முடியவில்லை. ஆனாலும் அதிலிருந்தும் சில ஸ்லோகங்களை கையாண்டிருக்கிறார். அதன் வசன நடை பகுதிகளில் இருந்தும் தாத்பரியங்களை எடுத்துக்கொண்டு ஸ்லோகமாக பண்ணி கொடுத்திருக்கிறார். மொத்தத்தில் பல புஸ்தகங்களில் சாரமாயுள்ளதையெல்லாம் ஒரே இடத்தில் நாம் சேர்த்து படித்து ரசிக்கும்படியாக தம்முடைய நூலில் திரட்டி கொடுத்திருக்கிறார். மூலத்தில் உள்ளதை அப்படியே கொடுப்பது, கொஞ்சம் மாற்றி கொடுப்பது, டெவலப் பண்ணி கொடுப்பது என்று 3 விதமாகவும் பண்ணி இருக்கிறார். ஆகையாலே அந்த புஸ்தகம் பண்டித பாமர ரஜகமாக பிரசித்தமாயிருக்கிறது. சில பேர் கேட்கிறார்கள், அவரே பேர் சொல்லி குறிப்பிட்டுள்ள வியாசாசலியத்திலிருந்தும் பூர்வ சரித்திரங்கள் என்று அவர் சொல்வதில் புகழ் பெற்றுள்ள ஒன்றான ஆனந்த கிரியத்திலிருந்தும் வேண்டுமானால் அவர் நிறைய எடுத்துக்கொண்டிருக்கலாம். ஆனால் சங்கராபியுதயம், பதஞ்சலி சரிதம், பகவத்பாத் ஸ்பததி முதலியவற்றிலிருந்து அவர் எடுத்துக்கொண்டிருப்பார் என்பதை விட அந்த புஸ்தக கர்த்தாக்கள் தான் இவருடைய புஸ்தகத்திலிருந்து எடுத்து தங்களுடைய புஸ்தகங்களில் சேர்த்து கொண்டிருப்பதாக ஏன் இருக்கக்கூடாது
என்று கேட்கிறார்கள். ஆனால் அவரேதான் ஸ்பஷ்டமாக அநேக நூல்களிலிருந்து திரட்டியதாக சொல்லியிருக்கிறாரே. அது மாத்திரமில்லை, சங்கர விஜயங்கள் என்பவை காவிய ரீதியில் எத்தனை ரசமாக எழுதப்பட்டிருந்தாலும் அவற்றுக்கு காவியம், லிட்ரேச்சர் என்பதை விட பாராயணத்துக்கான மத கிரந்தம் என்றுதான் முக்கியத்துவம். கிரந்த கர்த்தாவின் நோக்கமே படிப்பவர்கள் ஆச்சாரிய பக்தியும் ஆஸ்திக்ய புத்தியும் பெற வேண்டும் என்பதே தவிர இலக்கியம் என்று ரசித்து மகிழ்வதோடு நின்றுவிட வேண்டும் என்பதல்ல. இப்படி மத சாஸ்திரங்களில் சேர்க்கும்படியாக உள்ள புஸ்தகங்களில் வேறே கவிகள் சொன்னதை நாம் எடுத்து கையாண்டால் கௌரவ ஹானி இல்லையா என்ற கேள்வி எழும்புவதில்லை. நம் பர்பஸ் ஜனங்கள் பக்தியுடன் படித்து பாராயணம் பண்ணக்கூடியதான ஒரு கிரந்தத்தை கொடுப்பதுதான். அதற்கு எது உதவுமானாலும் அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டியதுதான் என்றே நினைத்து ஃப்ரீயாக மற்ற புஸ்தகங்களிலிருந்தும் எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் ராஜ சூடாமணி தீட்சிதர், ராமபத்ர தீட்சிதர், ஜெகநாத கவி முதலியவர்கள் கவிகள் என்றே பெயரெடுத்தவர்கள். காவியங்கள் என்ற முறையிலேயே தங்களுடைய புஸ்தகங்கள் பெயரெடுக்க வேண்டுமென்று ஆசைப்பட்டவர்கள். இப்படிப்பட்டவர்கள் எங்கேயாவது இன்னொரு புஸ்தகத்தில் இருந்து எடுத்து தங்கள் புஸ்தகத்தில் சேர்ப்பார்களா? கவிகள் இதை கௌரவ ஹானியாகவே நினைப்பார்கள். இப்படி செய்வதாக தங்கள் நூலில் சொல்லாமலே செய்தால் குட்டு வெளியாகிற போது சோரகவி, இலக்கிய திருடர் என்று மானமே போவதாகத்தான் ஆகும். ரசவத்தாக இப்படியொரு சங்கர விஜய புஸ்தகம் இருந்தால் நிச்சயம் பல பேருக்கு, பண்டித சமூகத்தினருக்காவது தெரிந்ததாகத்தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது கவி என்று பேர் வாங்கியவர்கள் அதிலே கை வைத்து தங்கள் புஸ்தகத்தில் நுழைய விட்டு கொள்ள துணிவார்களா? இன்னொன்று மாதவீய சங்கர விஜயம் சுமார் 2000 ஸ்லோகம் கொண்ட பெரிய புஸ்தகம். சங்கராப்யுதம், பதஞ்சலி சரித்தம் ஆகியன அதைவிட ரொம்பவும் சின்ன புஸ்தகங்கள். பகவத்பாத சப்ததியிலோ மொத்தம் 70 ஸ்லோகம்தான். ஒரு பெரிய புஸ்தகத்தில் அங்கங்கே வேறே புஸ்தகங்களிலிருந்து ஸ்லோகங்கள் கொடுத்தால் வித்தியாசமாக தெரியாது. ஆனால் மூலமே சின்னதாயுள்ள போது அதில் இரவல் சரக்கு நிறைய இருந்ததானால் அப்படிப்பட்ட புஸ்தகம் பண்டித சமூகத்தில் எடுபடுமா? அந்த கவிக்குத்தான் பெயர் உண்டாகுமா? ஒரே ஸ்டைலில் ஒரே சீரான கதை போக்கிலும் கருத்து போக்கிலும் அந்த 3 புஸ்தகங்களும் போகும்போது மாதவியத்தில் காணப்படும் இந்த ஸ்லோகங்களும் டெக்ஸ்டோடு அங்கமாக இயற்கையாக பொருந்தி இருப்பதால் வேறே புஸ்தகத்திலிருந்து எடுத்து சேர்த்தது என்று சொல்வதற்கு இடமில்லை. மாதவீய கர்த்தாவே கௌரவ ஹானி என்று நினைக்காமல் திறந்த மனசோடு அநேக நூல்களிலிருந்து கோத்து கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லும்போது அப்படி இல்லை என்று நாம் ஏன் ஆக்ஷேபிக்க வேண்டும்? ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவாச்சரணம். இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவா மகிமை, மகாபிரிவா அருள்வாக்கு, ஆன்மீக கதைகள், ஆன்மீக தகவல்கள், ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவாச்சரணம். தேங்க்யூ.